சின்ன கதை, எனக்கு ரொம்ப பிடித்த கதை, உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன், ஒரு 25 வயசு, 24, 25 வயசு. அவன் ஒரு வீட்டில் இருக்கான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் இருக்காரு. ரிட்டையர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, வயசானவர் இருக்காரு. ஒரே மாதிரி வீடு, பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. 2 பேரும் ஒரு செடி வாங்குறாங்க. அதே செடி வாங்குறாங்க. அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கம் தாத்தா வைக்கிறாரு, இந்த பக்கம் இந்த பையன் வச்சிருக்கான் அந்த செடியை. இந்த இளைஞன் இருக்கார்ல, அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும். ஒரு செடி வச்ச உடனே அந்த செடியை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி தினம் 2 தடவை தண்ணி விடுறான், நல்ல எருவெல்லாம் கொண்டு வந்து போடுறான், நிறைய தகவல்களை திரட்டி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான். அந்த செடி அப்படியே புசு 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 புசுன்னு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த நம்ம தாத்தா இருக்காரு, அவர் செடியை வாட விட மாட்டார். ஆனால் தினம் தண்ணி விடுறது, வாரம் தவறாமல் ஏறி வைக்க அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தண்ணி விடுவார், ஒரு வேளை அப்படி ஒரு நாள் மறந்துட்டாலும் அடுத்த நாள் தண்ணி விட்டுப்பார், அப்பப்போ முடிஞ்சப்போ கவனிப்பார். ஆனால் வாட விட மாட்டார். அந்த செடி பெருசாலாம் ஆகலை, சாதாரணமாக இருந்தது. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஐடி ஆள் வளர்த்த செடி குஷ்பு இட்லி மாதிரி இருந்தது, இது சாதாரண இட்லி, வீட்டில் வைக்கிற இட்லி மாதிரி இருந்தது. இவன் அந்த பையன் அப்பப்போ அவரை பார்த்து சொல்லுவான், என்ன பெருசு, என் செடியை பார்த்தியா, எப்படி இருக்கு பார்த்தியா, நீ நம்ம நல்லா கவனிச்சா நல்லா புசு புசுன்னு வரும். அவன் சொல்ல, போரும் போரும் தம்பி, இது போரும் அப்படிம்பார். அப்புறம் நம்ம கஜா புயல் மாதிரி ஒரு நாள் பயங்கர புயல் அடிச்சது. ராத்திரி முழுக்க புயல் அடிச்சது. காலையில் 2 பேரும் ஓடி பார்க்குறாங்க செடி என்ன இருக்குன்னு. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், நம்ம தாத்தா வளர்த்த செடி அப்படியே இருக்கு, நம்ம ஐடி பையன் வளர்த்த செடி அப்படியே வேரோடு வேரடி மண்ணோடி சாஞ்சு கிடக்கு. அவனுக்கு அழுக தாங்கல, குமரி குமரி அழறான். வாட் ஓல்ட் மேன், வாட் ஹேப்பன்? அப்ப எப்படி ஓ செடி மட்டும் இருக்கு, ஏன் செடி எப்படி போச்சு? அவர் சொன்னாரு, அது ஒன்றும் இல்லை தம்பி, பெரிய விஷயம் கிடையாது. நான் என் செடியை கவனிச்சேன், ஆனால் ரொம்பலாம் கவனிக்கல. ஓரளவு தண்ணி விட்டேன், ஓரளவு எரு வச்சேன், அது வாடுற மாதிரி இருந்தால் பார்த்து பார்த்து செஞ்சேன், மற்றபடி அப்படி எப்படி பண்ணேன். அப்போ என் செடி என்ன நினச்சிது, இந்த ஆள் நம்மளை சுமாராக தான் கவனிக்கிறான்னு சொல்லி நாமே நல்லா பார்த்துக்கணும்னு தன்னுடைய வேர்களை இன்னும் மண்ணுக்குள் இறக்கி 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 தனக்கான சத்துக்களை தானே தேடுகிற பயணத்தில் என் செடி ஈடுபட்டது. உன்னோட செடி இருக்கேன், நீதான் இவ்வளவு நல்லா கவனிக்கிறிய, நான் எதுக்கு கஷ்டப்படணும்னு வேற மண்ணுக்குள்ள வளரவே விடலப்பாவும் செடி. அதுதான் காரணம் என்று சொன்ன. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ஆனால் அளவுக்கு மீறி கவனிக்காதீர்கள்.